அன்னைக்கு ஒருத்திட்ட அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார், உங்க அப்பா ஆபீஸுக்கு ஷூ போட்டு போவாரா இல்ல செருப்பு போட்டு போவாரா? எங்க அம்மாவோட சண்டை ஓட்டுட்டு போவாரு. இதெல்லாம் போயிடுச்சுன்னா அவங்க பாட்டிட்ட சொல்லியிருக்கேன் பேராண்டி, என்ன பாட்டி என் பாட்டி என் மேல இவ்வளவு பாசமா இருக்கா அப்படின்னு. நாளைக்கு நீ தாண்டா எனக்கு கொல்லி விட போறேன், நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்குன்னு. உடனே நாளைக்கே வா அப்படின்றவங்களையும் முடிச்சிருவாங்க. அதே போல சில நேரம் அவன் நம்மகிட்ட கேட்பேன், அதுக்கு பதில் தெரியாது. நீங்க என்னதான் படிச்சிருந்தா கூட, எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா கூட அவன் கேட்கிற வழிக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது. அன்னைக்கு என்கிட்ட கேட்கிறான், ஒரு ஆளு ரொம்ப கடுமையான பசியில அவர் மீசையை நறுக்குன்னு திண்டு விட்டார், ஏன் அப்படின்னா தெரியலடா அப்படின்னா. ஏன்னா அது முறுக்கு மீசையா, பசியில அது திண்டு விட்டாரான். எப்படி புதுசா ஸ்கூல்ல அதுவே பேசி பழவாங்க போல. அப்புறம் இன்னொரு நாள் கேட்டான், டைட்டானிக் கப்பல் போச்சு, கப்பல் கவுந்தோடனே ஹீரோ முங்கிட்டாரு, ஆனா ஹீரோயின் முங்கல, ஏன் அப்படின்னா ஏன்னா அவங்க மூழ்காம இருந்தாங்களாம். அவனுக்கு வயசு 4, அவன் 40 வயசுக்கார கிழமை மாதிரி பேசுறான். இதெல்லாம் போச்சுன்னா வாத்தியார் பொங்கல் மேய்க்கிற பெரிய கஷ்டம். பாடம் போய் சொல்லியிருக்காரு, ஐம்புலன்களை அடைக்கினா என்ன வரும், ஆம்புலன்ஸ் வரும். உட்காந்துட்டான். ஒரு மாங் விடிய பாடம் நடத்தி என்னத்தை கண்டார் பாவம். சரி அது கிடக்கட்டும். தாமிரபரணி எந்த மாவட்டத்தில் ஓடுது? பொங்கலுக்கு ரீல்ஸ் ஆகி எல்லா மாவட்டத்திலும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு 100 நாள் நோக்கி. புதுசா ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உடனே ஜோக் எடுத்து விட்டுருவாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு சமாளிக்கிற அவ்வளவு கஷ்டம்.